உடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நினைக்கிறார். வணக்கம் திரு ஆர்கே. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தலைமுறை தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல பிரச்சாரத்துல இது போன்ற நிகழ்வை பார்த்ததே இல்லை. அப்படியான ஒரு சூழல் தமிழகத்துல ஏற்பட்டு எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு கோபம் தானுங்க வருது. அதாவது ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய வேலை, அதாவது கிரவுட் ரெகுலேஷன் ஆனாலும் சரி, போலீஸ் சொல்றாங்க. இப்போ போலீஸ் என்ன செய்ய முடியும்னு கேட்கறேன். அதாவது இப்போ நான் அந்த ஏரியால இப்போ மக்கள் அதிக ஆளுகள் கூடியிருக்காங்க. எல்லாம் தாவேக்கானுடைய ஆட்கள், இல்லை என்றால் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆட்கள். அதுல இப்போ ஒரு 100 போலீஸ் இல்லைன்னா ஒரு 1000 போலீஸ் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 100 போலீஸ்ல ஒரு 10 பேர் போய் அந்த கூட்டத்துக்குள்ள போய் எப்பா இங்க நிக்காதீப்பா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அந்த கிரௌடனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? போட்டு அடிச்சிட மாட்டானுங்க. இந்த ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாம பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் ரெகுலேட் பண்ணல, போலீஸ் ரெகுலேட் பண்ணலன்ட்டு. போலீஸ்க்கு 10,000 பேர்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு 20,000 பேர் இல்லைன்னா ஒரு 40,000 பேருக்கு ப்ரொவிஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்த காமிச்சு இந்த இந்த இடத்துல நீங்க பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது போலீஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வர்றதுக்கு ஒண்ணு டைம் ஆகும். ரெண்டாவது பல இடங்கள்ல இருந்து அவங்க கொண்டு வர வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. ஆனால் இந்த பெரிய ஒரு கிரௌடு கூட்டிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அது சாத்தியக்கூறே கிடையாது. இது முக்கியமான பிரச்சனை. நான் ஒரு வயலன்ஸ், ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் வயலன்ஸ் பார்த்தது 2001 கலைஞர் ஒரு கூட்டம் போடுறாரு நம்ம இதுல மரினால. அந்த சமயத்துல ஜெயலலிதாவுக்கு எதிர்த்து அந்த அடக்குமுறைக்கு எதிர்த்து ஒரு கூட்டம் போடுறாரு. அதுதான் சமீப காலத்துல ஒரு பெரிய வயலன்ஸ் அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் நடக்கிறது. அதுதான். அதை தாண்டி அதுல ஒரு 3 பேரோ 4 பேரோ இருந்தாங்கன்னு என்னுடைய நினைவு. அதை தாண்டி நடக்கின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இதைத்தான் இருக்கிறது. இது முழுக்க முழுக்க அந்த சமயத்துல ஒரு அரசியல் கட்சியை பழிசாரி பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் அது ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌடு அட்டாக் பண்ணுது. அயோத்திக்கு ஒரு கிரௌடு அட்டாக் பண்ணுது. ஆனால் இங்க யாரும் அட்டாக் பண்ணல. இந்த கிரௌடை யாரும் அட்டாக் பண்ணல. என்ன நடந்ததுன்னு நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அதாவது பல தருணங்களில் அரசியல் தலைவர்கள் ஒரு மேடைக்கோ இல்லை என்றால் ஒரு நிகழ்வுக்கோ போறதுக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணுவாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா 4 மணிக்கு ப்ரோக்ராம் போட்டுருப்பாங்க, 7 மணிக்கு தான் போவாங்க, 8 மணிக்கு தான் போவாங்க. ஏன்னா கிரௌடு கூடி இருக்காது. அதனால லேட்டா போவாங்க. இந்த ஒரு நிகழ்வுல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கே தெரியும் நாமக்கல்லையும் கரூர்லயும் கூட்டம் எவ்வளவு சேர்ந்திருக்குன்னு எனக்கே தெரியும் போது விஜய்க்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி தெரிஞ்ச விஜய் கூட ஏன் 8 மணிக்கு இங்கிருந்து கிளம்புறாரு என்ற கேள்வி இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது திருச்சிக்கு போயிட்டு அங்கிருந்து ரோடு மூலியமா போயிட்டு 8:45 நாமக்கல்ல இருக்க வேண்டிய விஜய் 12 மணிக்கு போய் சேர்றாரு. 7:15 கரூர்ல இந்த பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அப்ப மக்கள் 10 மணிக்கு இருந்து கூட ஆரம்பித்த மக்கள் 7 மணி வரை 7:30 மணி வரை அங்க சூடு தண்ணி கிடைக்காம அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாரு? தன்னுடைய தலைவனை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒண்ணு, அங்க தண்ணியே இல்லாத ஒரு சூழல். அது யாரு டேக் கேர் பண்ணும்? ஒரு அரசியல் கட்சியினுடைய அந்த வாலண்டியர்ஸ் டேக் கேர் பண்ணும். அது வாலண்டியர்ஸ் இருந்தாங்களா? அந்த கட்சிக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்கா? ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே எல்லா இடத்துலயுமே ஃபெயிலியர். இதை தாண்டி அரசாங்கம் சில கெடுக்கல் போட்டிருக்கிறது. பல இடங்கள்ல ஒரு கூட்டம் நடக்கும்போது கெடுக்கல் போட்டிருக்கிறது. அதற்கு எதிராக தான் இவர் ஹைகோர்ட்டுக்கு போனாரு. ஹைகோர்ட்டும் அது முழுசாக அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணவில்லை என்றால் கூட அவர்களும் சொன்னார்கள் நிச்சயமாக நம்ம சில ரெகுலேஷன்ஸ் வேணும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள் வரக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல, அதை உறுதி செய்யணும் அந்த கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்ல, அது முடியாது இல்லையா? அதாவது ஒரு ஒரு அரசியல் கட்சியினால நிச்சயமா முடியாது. தமிழக அரசியல் வரலாறுல பாத்தீங்கன்னா அண்ணாவுடைய கூட்டங்கள் இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளுக்கும் பெண்களானாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி. குழந்தைகள் எப்படிங்க வீட்டுல விட்டு வர்றது? கர்ப்பிணி பெண்களை வீட்டுல விட்டு வர்றதெல்லாம் அப்கோர்ஸ் அன்லஸ் அட்வான்ஸ் பிரெக்னன்சி இல்லைன்னா ஒன்றும் அது கஷ்டம் தான். வீட்டுல விட்டு வர்றதுக்கு கஷ்டம் தான். அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில கோர்ட்டுக்கு தெரியாத விஷயமாக இருக்கலாம். ஏனென்றால் தமிழக அரசியல் வரலாறுல அப்படி ஒரு நிகழ்வே கிடையாது. குடும்பமாக தான் வருவார்கள். வயலன்ஸ் நடக்கின்ற சில இடங்கள்ல மட்டும்தான் அது நடக்கும் என்று தெரிந்த கூட்டங்களுக்கு மட்டும்தான் ஆண்கள் மட்டும் இருக்கின்ற கூட்டங்களாக இருக்குமே தவிர பாக்கி எல்லா கூட்டங்களிலும், அனைத்து கூட்டங்களிலும் அனைவரும் வருகின்ற கூட்டங்களாக இருக்கிறது. அப்ப அது ஒரு கெடுவாக நான் பார்க்கவில்லை. அரசியல் கட்சி தான் அங்கேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அரசியல் கட்சியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கிறதே தவிர நிச்சயமாக அது போலீஸினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டேட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதிமுக ஆனாலும் திமுக ஆனாலும் அதை கடைபிடித்துக் கொண்டுதான் வருது என்று பார்த்து கொண்டுதான் இருக்கோம். ஏங்க மோடி ஏறத்தாழ மாசத்துக்கு கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. எப்படி ஒரு 20,000 பேர் 30,000 பேர் மினிமம் அந்த கூட்டத்துக்கு வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி டூர் போயிட்டு தான் இருக்காரு. ஊர் பூரா எல்லா கூட்டத்துக்கும் 3000 5000 ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. எங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு கேட்கிறேன். ஒரு 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 சின்ன சலசலப்பு கூட நடக்காத கூட்டங்கள். அப்கோர்ஸ் மோடிக்கு ஜெட் செக்யூரிட்டி இருக்குன்னு நல்லா சொல்வார்கள். ஆனா ஜெட் செக்யூரிட்டி எங்கெங்க இருக்கு? அந்த
அந்த இது மட்டும் தானே இருக்கு. அது ஒரே ஒரு 50 மீட்டர் வளையத்துல மட்டும் தானே செட் செக்யூரிட்டி இருக்கு. அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 50 மீட்டர் ரேடியஸ்ல மட்டும் தான் செட் செக்யூரிட்டி இருக்கு. பாக்கி எல்லாம் கட்சி ஆளுகள், அதே மாதிரி ஸ்டேட்டினுடைய அந்த அமைப்பு தான் இருக்கிறது. ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் திமுக இப்பதான் கரூர்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு. கொற்றமழையில் எல்லாரும் வந்து ஸ்டேஜ்ல ஏறினாங்களா? கிடையாது இல்லையா? அங்கேயே மக்கள் வந்து அந்த மழையை தவிர்க்கிறதுக்காக சேர் எடுத்து தலையில வச்சு நின்று கொண்டிருந்தார்கள். இது பார்த்தது நம்ம பார்த்த காட்சி தானுங்க. அப்போ இது பார்த்த காட்சியா இருக்கும்போது அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய அமைப்பினுடைய அந்த கட்சியினுடைய ஒரு டிசிப்ளின் இருக்கு இல்லையா? இந்த கட்சிக்கு டிசிப்ளின் கிடையாது. அதான் வித்தியாசமா இருக்கிறது. இவர் டிசிப்ளின் கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறாரு. தலைமையும் அந்த விதிகளை பின்பற்றல அப்படிங்கிறதையும் ஆரம்பத்துல பதிவு செஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த தருணங்கள் என்ன நடக்குது, இது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.